guys, நம்ம தானுமலையான் கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம், வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பேசப்பட்ட மொழி தமிழ். பண்டைய தமிழ் கூட வாழ்ந்ததா இந்த யாழி. 2000 வயசு 2000 வயசுல தட்டு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்குது. 3வது விஷயம் கொடி மரம். ஹலோ காய்ஸ், நம்ம கோயிலில் பார்த்துட்ருக்கோம். கோயில வந்துடும் ஊர் கோயில். இந்த காலபைரவர் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ரொம்ப பெரிய காலபைரவர். சொல்ல தரல. நம்ம அந்த நேரம் சன்னதி பூட்டி இருக்கு. வாங்க அடுத்த பார்க்கலாம். வாங்க நம்மள அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வாங்க அடுத்த இடத்த பார்க்கலாம். என்ன சாமி? இது அந்த முத சொன்ன சாமி. பார்த்துக்கோங்க ஓட்ட அந்த சைடு கை காணிச்சா தெரியும். என் கை தான். வாங்க அடுத்த தமிழ்லே நீங்க கேரியா நினைச்சிட்டீங்க. தமிழ்ல இருக்க விஷயம் உங்களுக்கு புரியவே புரியாது. ஆனா கண்டுபிடிச்சு நம்ம நோண்டுனா பல வருஷம். நீ யாழி கதையெல்லாம் நம்ம சொல்லணும் ஆசைப்படுறா, அதை சொல்ல முடியாது. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு யாழி கதையை பற்றி சொல்லுவேன். தமிழ் சக்தி. நான் போன வீடியோவில் 5 ரகசியம் சொன்னேன். 2வது வீடியோ நான் உங்களுக்கு 10 ரகசியத்துக்கிட்ட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் ரகசியம் என்னன்னா, நான் யாரையும் காணிச்சிருக்கேன், அது முதல். செகண்ட் நம்ம சிவனாவாதி. 2வது எங்களுக்கு இது யாருந்தா. அடுத்து ஈட்டியோட குறிப்பு ராவண வம்சம். ராவண வம்சம் வீரபுத்திரனால ஈட்டி. 2வது நாராயணன்.
அவ்வளோதான். நம்ம தான் போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. நைட்டு தண்ணி தான் சித்த பொம்மை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய விஷ்ணு கோயிலெல்லாம் சித்த பொம்மை பிடிச்சிட்டு எல்லாரும் போய் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த கோயில் அப்படி இல்லை. இந்த கோயில விசேஷம் இருக்கு. திருவிழா டைம் டெய்லி சத்தம் வேணும். திருவிழா டைம் டெய்லி சத்தம் வேணுமா? நம்ம சிவன் பிரபு நாகராஜன் இல்ல ராகு அது கேது. ராகு கேது கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ராகு கேது கதைனா ஒரு விஷ்ணு அமிர்த கரையம் வச்சுல அமிர்த கரையம் அரசன் அரசன் அதாவது பேரதான் மறந்துட்டேன். அசுரனுக்கும் தேவருக்கும் பால்கரைக்கு வந்து சண்டை வந்து அதில் விஷ்ணு மோகினியாவாக எடுத்து அரசெல்லாம் மைப்பிடுவாங்க. அரச கூட்டத்தை வந்து இன்னொருத்தன் நம்ம யாரு மகாராஜா இல்லை நான் சொல்லுவேன்.